இந்த டிவிஎஸ் ஜூபிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி என்ன கம்ப்ளைண்ட்டுனா கிக்கரில் ஒரே அடியில் ஸ்டார்ட் ஆகிடுது. பட்டு செல்ஃப் போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. இப்போ நம்ம கிக்கரில் மிதிப்போம், வண்டி ஸ்டார்ட் ஆகிறத பாருங்கள். வண்டி கிக்கரில் போடுறப்ப ஸ்லோ பண்ணு. இப்போ கிக்கரில் போடுறப்ப பார்த்திங்கன்னா கரண்ட் வருது, வண்டி ஒரே அடியில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் செல் போடுறப்ப இப்போ பாருங்கள், செல் போடுறப்ப எப்படி கரண்ட் வருதுன்னு. போடு செல்ஃபை போடு. செல்ஃப் சுற்றுது, பட் கரண்ட்டே வரல. இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃப் சுற்றுது, ஆனால் நமக்கு இங்கே கரண்ட் வரல. விட்டுரு செல்ஃப் போட்டால் செல்ஃப் மோட்டர்லாம் சுற்றுது, பட் கரண்ட்டு மட்டும் வரல. இது வந்து நம்ம காயில் எல்லாமே செக் பண்ணோம், காயில் எல்லாமே நல்லா இருக்குது. அப்படி இருந்து இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த செல்ஃப் மோட்டர் திணறதுலேயே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு வந்து தேவையான சப்ளை வந்து பத்தலை. ப்ளஸ் வந்து இது டிசிஐக்கு வந்து நமக்கு டிசி கரண்ட் சரியாக போகாட்டினாலுமே அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன கம்ப்ளைண்ட் இப்போ சொல்லிடுறேன். வேறு ஒன்றும் இல்லை, இந்த வண்டியோட லாக் செட்டில் தான் கம்ப்ளைண்ட். லாக் செட்டு கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் செல் போடுறப்ப எடுக்காமல் இருக்கா அப்படின்றது இது ஒரு புது விதமான கம்ப்ளைண்ட். ஆமாம், பார்த்தீங்கன்னா தெரியும். லாக் செட் கம்ப்ளைண்ட்ஸா ஒன்று சுத்தமாக கரண்ட் வராமல் இருக்கும், ஆனால் இதில் வந்து கரண்ட் வருது. நம்ம காலில் ஓங்கி மிதிச்சாதான் கரண்ட் வருது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ரெட்டு வித்து பிளாக்கையும் ஆரஞ்சையும் ஒரு டைரக்ட் பண்ணுறோம். இப்போ டைரக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு செல்ஃபை போட்டு காமிக்கிறேன். இப்போ 2 வயரையும் டைரக்ட் பண்ணியிருக்கா. லாக் செட்டில் இந்த 2 வயரையும் ரெட்டு வித்து பிளாக்கையும் ப்ளஸ் ஆரஞ்சையும் டைரக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ செல்ஃப் போடுறப்ப பாருங்கள், ஆஃப் பண்ணிட்டு போடு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே செல்ஃபில் எடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது, ஒரே செல்ஃபில் எடுக்குது. இப்போ லாக் செட்டில் மறுபடியும் இந்த வயரை கழட்டி விட்டு உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இந்த வயரை கழட்டி விடு. இப்போ இந்த லாக் செட்டில் அந்த வயரை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்ருக்கேன். இப்போ செல்ஃபை போட்டு பார்ப்போம். செல்ஃபை போட்டு வரல. பார்த்தீங்களா, வரல. ஏன்னா இங்கே லாக் செட்டில் வயரை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்ருக்கேன். ஸோ இந்த ஒரு லாக் செட்னால் நம்ம கரண்ட் வராமல் இருந்திருக்க பார்த்துருக்கோம். ஆனால் கரண்ட் வரும், செல்ஃபில் எடுக்காது அப்படின்றத நம்ம முறையாக இந்த மாதிரி லாக் செட்டில் கம்ப்ளைண்ட் வந்ததை பார்த்துருக்கோம். இப்போ டைரக்ட் பண்ணிட்டேன், மறுபடியும் உங்களுக்காண்டி போட்டு காமிக்கிறேன். ஒரே அடியில் எடுத்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு ரேர் கம்ப்ளைண்ட்டு. ஸோ இந்த வீடியோ நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாகும். இந்த மாதிரி டிவிஎஸ் ஜூபிட்டரு, பெப்பு அந்த மாதிரி வண்டியிலலாம் நிறைய கம்ப்ளைண்ட் வர வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது. பெப்லையுமே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம பைக் எலக்ட்ரிஷியன் மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.